பாருங்கள், துணி மடிக்கிறதுக்காக எடுத்து வந்து போட்டிருக்கேன். இது மடிக்க வேண்டிய துணி. இன்னமும் அங்கே பாதி மடிக்க வேண்டிய துணி இருக்குது. வாங்க அங்கே என்னென்ன பிரித்து போட்டு வச்சுருக்கேன்றதை நான் காட்டுறேன். பாருங்கள், அது மடிக்க வேண்டிய துணி. இது லஞ்ச் டவலு, சாக்ஸு, இது பிளாங்கெட்டு, பெட் ஸ்ப்ரெட்டு, இது கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய டவல் ரெடி மடித்து வைக்கணும். இது ஃபுல்லாக இன்னர்ஸு, அது கூடையில் எடுத்து வைக்கணும். துணி மடிக்கிறது எனக்கு ரொம்ப போரான வேலை. அதனால் சேர்த்து வச்சிட்டேன் இந்த தடவை நான். சரி, தனித்தனியாக பிரிச்சுட்டு முதல்ல மடிக்க வேண்டியதை கொண்டு போய் ஒரு ரூமில் போட்டுட்டு நம்மளுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் எதாவது போட்டுட்டு பார்த்துக்கிட்டே துணி மடிக்கலான்ட்டு ஐடியா பண்ணி இப்போ தான் அந்த களத்தில் இறங்கியிருக்கேன். அதுக்காக இப்போ தான் எல்லாம் தனித்தனியாக பிரித்து போட்டேன் முதல்ல. இது ஃபுல்லாக இதில் ஒரு 2 பெட் ஸ்ப்ரெட்டு, ஒரு பிளாங்கெட் இருக்குது. இதை மடித்து தனியாக எடுத்து வைக்கணும். அது மடிக்க வேண்டிய துணி. இது லஞ்ச் டவலு, சாக்ஸு, இது இன்னர்ஸு, அது கூடையில் எடுத்து வைக்கணும். நம்ம செய்யும் போது பார்க்கலாம். இது அவங்க கூடையில் எடுத்து வச்சு தான் நான் பண்ணுவேன். பாருங்கள், எல்லாமே மடித்து எடுத்து வச்சாச்சு. நம்ம மடிக்க வேண்டிய துணி மட்டும் ரூமில் இருக்குது. இன்னர்ஸ் அது கூடைக்கு போயிடுச்சு. சாக்ஸு, லஞ்ச் டவல் எல்லாம் மடித்து வச்சாச்சு. கட்டில் ஃப்ரீ. இது எல்லாமே மேலே எடுத்து வைக்கணும். இது அந்த நியூ இயர் அன்றைக்கி ஸ்பீக்கர் யூஸ் பண்ணோம். இதுவும் மேலே போயிடும். அதுவும் குளியல் பொடி எங்களோட ப்ராடக்ட். அது பேக் பண்ணிவிட்டா அது பக்கெட் காலி ஆகிடும். அது காலி பக்கெட் தான். அதுவும் எல்லாம் எடுத்து மேலே வைக்கணும். கட்டில் கிளியர், வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் துணி மட்டும் மடிக்க வேண்டியது மட்டும் லாஸ்ட் ரூமில் கொண்டு போய் போட்டிருக்கேன். ஏசி போட்டுட்டு அது மட்டும் மடிக்கணும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், சின்ன சின்ன துணிங்கள்லாம் மடிச்சிட்டேன். இது கொஞ்சம் பெரிய துணிங்க. நைட்டி, குர்த்தி, டிஷர்ட்டு, நைட் பேண்ட்டு இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே உட்காந்துட்டு மடிக்க முடியாது. அதனால் எந்திரிச்சு மடிச்சிட்ருக்கேன்.